ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்வின் பில்டர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி 22.25 அடி அகலமும் 27 அடி நீளமும் இருக்கிற ஒரு 615 ஸ்கொயர் ஃபீட் இடத்துக்கான ஃப்ளோர் பிளான் தான் பார்க்க போகிறோம். சவுத் ஃபேஸிங் ஃப்ளோர் பிளான். இந்த பிளான் வந்து ஒரு கிளைண்ட்டுக்காக போட்டது. இதை அப்படியே நான் வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா இங்கே கேட் கொடுத்துருக்கு. கேட்லேருந்து உள்ளே போன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்குது. மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ்க்கு கீழே ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி இடம் இருக்கும். அதை வந்து ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் நேராக உள்ளே போன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெட்ரூம் 2 கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்து பெட்ரூம் 1 கொடுத்துருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் கொடுத்துருக்கு. பின்னாடி லிவிங் ரூம் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக அந்த கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் இப்படி இருந்ததுனால தான் இந்த மாதிரி பிளான் போட்டோம். அது மாதிரி இந்த பிளானில் இந்த பக்கம், அதாவது மேற்கு சைடில் ஒரு விண்டோ கூட ப்ரொவைட் பண்ணலை. ஏன்னா இந்த பக்கம் காமன் வால் வருது அப்படின்னு சொல்லி அந்த கிளைண்ட் சொல்லிட்டாரு. இப்போ இந்த பிளானில் ஒரே ஒரு பெட்ரூமுக்கு மட்டும்தான் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்கு. பின்பக்கமாக டாய்லெட் பாத்ரூம் அடிஷ்னலாக இருக்குன்றதுனால இதை வந்து உள்ளே வேறு எதுவும் பண்ணவே இல்லை. ஒரு 615 ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம், கிச்சன், ஒரு பெரிய லிவிங் வச்சு கட்டுறதுக்கு இந்த பிளானை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட மெஷர்மெண்ட்ஸை நான் வந்து உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். வித்து பார்த்தீங்கன்னா 22 ஃபீட் 9 இன்ச், அதாவது 22.25 அடி. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 27 ஃபீட். இங்கே சிட் அவுட் கம் ஸ்டேர் கேஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 9 இன்ச் 6 ஃபீட். தென் இந்த பேசேஜ் உள்ளே போகும்போது இருக்கிற இந்த பேசேஜோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் 6 இன்ச் கொடுத்துருக்கு. தென் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் 9 இன்ச் 7 ஃபீட் 9 இன்ச். பெட்ரூம் 1ஓட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 9 ஃபீட். பெட்ரூம் 2ஓட சைஸ் பார்த்தீங்கன்னா அதே 10 ஃபீட் அதே 9 ஃபீட். இந்த பெட்ரூம் 2க்கு இந்த பக்கம் விண்டோ வைக்க முடியாதுன்றதுனால வென்டிலேஷனுக்காக பேக் சைடில் இந்த இடத்த விண்டோ வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கு. தென் பெட்ரூம் 1க்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்கு. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 6 இன்ச் 5 ஃபீட் 6 இன்ச். இந்த லிவிங் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 9 இன்ச் 10 ஃபீட் 6 இன்ச். இங்கே பேக் டோர் கொடுத்துருக்கு. இந்த பேக் டோரும் ஃப்ரண்ட் டோரும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இந்த பிளானில் வந்து டிசைன் பண்ணியிருக்கு. ஓகே, ஒரு 615 ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம், கிச்சன், லிவிங் ரூம் கொஞ்சம் பெருசாக வச்சு கட்டுறதுக்கு இந்த பிளானை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிளானை வந்து இப்போ நான் உங்களுக்கு 3Dலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டுறேன். அதோட பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு நீங்கள் அங்கேயும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தென் வீடு கட்டி முடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டியிருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம 3Dயில் பார்க்கலாம். ஓகே, அதை 3Dயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதோட பார்ட்டிஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே என்ட்ரி இருக்குது, மெயின் கேட் இருக்குது. மெயின் கேட்லேருந்து உள்ளே போன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டேர் கேஸ் இந்த பக்கமாக ஏறி இந்த பக்கமாக போகிற மாதிரி கொடுத்துருக்கு. இங்கே சின்னதாக ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போன உடனே இங்கே பெட்ரூம் 2 கொடுத்துருக்கு. இங்கே பெட்ரூம் 1, இங்கே கிச்சன், ஸ்ட்ரெயிட்டாக இங்கே லிவிங் கொடுத்துருக்கு. இங்கே இந்த பெட்ரூம் 2க்கு மட்டும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். இங்கே பேக் என்ட்ரி. இப்போ இதோட மெஷர்மெண்ட்ஸை நான் இங்கேயும் ஒரு தடவை உங்களுக்கு ஓரளவு செக் பண்ணி காட்டுறேன். இந்த பேசேஜோட வித்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் 6 இன்ச். இந்த சிட் அவுட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 feet 9 inch 6 feet. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7 feet 9 inch 7 feet 9 inch. பெட்ரூம் 2ஓட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 feet 10 feet. பெட்ரூம் 1ஓட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 feet அதே சேம் 9 feet. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 feet 6 inch 4 feet 6 inch. இந்த லிவிங் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 feet 9 inch 10 feet 6 inch. இது பேக் என்ட்ரி. ஒரு 615 ஸ்கொயர் ஃபீட்டில் காம்பேக்டாக கட்டுறதுக்கு இந்த பிளானை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சவுத் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை வீடாக நம்ம கட்டும்போது அந்த வீட்டோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேஸிங்கில் வீடு தேவைப்படுறவங்க, டபுள் பெட்ரூம் வச்சு வீடு தேவைப்படுறவங்க இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.